கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது? விஜய் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்து வருவதற்கு காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்குள் கருத்து மோதல்கள், கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதே, அதில் எந்த அளவிற்கு உண்மை? இவற்றை விளக்குகின்ற வீடியோவாக இது அமைகிறது. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமான அந்த செய்திகள் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது கூடுதல் முக்கியத்துவம் என்று சொல்வது அந்த சம்பவத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்திற்கும் அந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விவாதங்கள், இதற்கு ரொம்ப பெரிய அளவில் வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா ஊடகங்கள் பெரிய ஹைப்பு கொடுத்து விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு சொல்லி பெரிய அளவில் அதற்கான விமர்சனம் வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்துல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. அதில் உண்மை நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் இருக்குல்ல, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியமானவை. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் சொன்னோம்னா, அந்த சம்பவம், அதற்கு அவர் கொடுத்த 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் கொடுத்த அந்த ஃபீட்பேக், அந்த வீடியோ, அது விமர்சிக்கப்பட்டது. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த களத்தில் அவர் அந்த விமர்சனத்தில் அவர் அரசின் மீது வைக்கப்பட்டக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை ஓகே ஏத்துக்கலாம். ஆனா தனக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத, அதை மறைத்து அவர் அந்த வீடியோ வெளியிட்டார் அப்படிங்கிறத விமர்சனத்துக்குள்ளானது. அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்துல அவர்கள் தொடுத்த அந்த வழக்கு, சிபிஐ விசாரணை கேட்கல. அவர்கள் தமிழ்நாட்டு விசாரணை அமைப்பின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கூடுதல் விசாரணை தேவைன்னு தான் சொன்னாங்க. ஆனா சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தால. இன்னும் சொல்ல போனால் அதை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில குழு அமைக்கப்பட்டது. இது எல்லாமே அடுத்தடுத்த டெவலப்மெண்டா இருந்துச்சு. சட்டசபை இதற்கு இடையில கூடுது. அது குறித்து விவாதங்கள், கரூர் சம்பவம் குறித்து விவாதங்கள் நடைபெறுது. அதிமுக அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்குது. திமுக அதனுடைய எதிர் நிலைப்பாட்டை எடுத்து விளக்கங்கள் கொடுக்கு. ஆனா தாவேக தரப்புல எந்த விதமான பதிலும் இல்லை. சம்பவம் நிகழ்ந்த போது பதில் இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா அது அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பு அல்லது அந்த உத்தரவு வருகின்ற பொழுது மட்டும் நீதி வெல்லும்னு ஒரு வார்த்தையை மட்டும் அதுல எக்ஸ் தளத்துல விஜய் பதிவிடுறார். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தெரியல. இது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்களை எல்லாத்தையும் கோர்த்து பார்த்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு பார்வையை பொது தளத்துல தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் விமர்சகர்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாம அவருடைய எதிர்த்தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உள்ளபடியே அந்த சோகமும் கவலையும் அவருக்கு இருந்திருக்கும், இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உடனுக்குடன் நீங்க ஒரு முடிவுகளை எடுக்க முடியாம அல்லது ரியாக்ட் பண்ண முடியாம போனீங்கன்னா எப்படி நீங்க அதை நோக்கி போக முடியும்? அதாவது உங்க மேல ஆர்வம் உள்ள பல பேர் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லாம் சரி. நீங்க அந்த இடத்துக்கு வருவதற்கான பண்பு இதுவா கிடையாது. இல்லை, விஜய் தன்னை சுற்றியும் சுய பரிசோதனைனா தன்னை சுற்றி இருப்பவர்களை, தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, இதைத்தான் பரிசோதனை பண்ணணும், பரிசீலிக்கணும், மாற்றம் தேவைன்னா மாற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். சுய பரிசோதனை, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிறதா நம்ம அதை சொல்லலை. உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு முதல்ல பாருங்க. இந்த அமைப்பை கட்டமைச்சது புஷியானந்த். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆறுதல் சொல்றதுக்கோ பார்க்கறதுக்கோ ஒரு செகண்ட் லெவல் ஆள் இல்லை. ஏன்னா எல்லாமே ஜீரோ இல்லை. அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் என்னதான் நடக்குது? ஒரு கட்சியா நீங்க தொடங்கிட்டீங்க, ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு நீங்க உள்ள வரீங்க, மாநாடு நடத்துறீங்க, அடுத்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்றீங்க, அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு கட்சி போக வேண்டிய நிலையில அந்த எதிர்வினை அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாம போனதுக்கு என்ன காரணம்?
நீங்க கரூர் நேரடியா போய் அந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை கொடுக்கணும் முயற்சி பண்றீங்க, ஆனா அதை நடக்கல, எங்களுக்கு முறையான அனுமதி கிடைக்கலன்னு போன ஒரு செய்திகள் எல்லாமே யூகங்கள் அடிப்படையில தான் வருது. அதற்கப்புறம் அவர்கள் வங்கி கணக்குல வர வைக்கப்படுது. 2 குடும்பங்கள் தவிர 39 குடும்பங்களுக்கு வர வைக்கப்படுது. அவங்ககிட்ட இருந்து சில ஃபீட்பேக் வருது, செய்திகள் வருது, அது விமர்சனத்துக்குள்ளாகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமாக சில செய்திகள் வரணும், சில அறிக்கைகள் வரணும். நேரடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படவில்லை. விஜய் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரோ இல்லையோ, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறதுல என்ன தயக்கம் இருக்கு? இது மாதிரியான கேள்விகள் எழுது. அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்டமைப்புல எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் விமர்சகர்கள் அல்லது மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தாவேகாவினுடைய கட்டமைப்பு என்பது எனது கண்ணுக்கு தெரியவில்லை. கட்டமைப்பே இல்லைங்கிறீங்க? எனது கண்ணுக்கு தெரியல. ஆர்கனைசேஷனல் பேஸ் என்று எனக்கு தெரியவில்லை. கரூரினுடைய மாவட்ட செயலாளர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸ் தேடும் வரை அவர் காணாது போய்விட்டார், அவர் தப்பிவிட்டார் என்று நமக்கு தொலைக்காட்சியில் செய்தி வரும் வரை அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பது என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. இந்த கட்டமைப்பு குறைபாடு தான் இவ்வளவு பெரிய ஒரு விபத்திற்கு ஒரு முக்கியமான காரணம். விபத்துக்கே முழு காரணம் இல்லை, ஆனா முக்கியமான காரணம் இந்த குறைபாடு தானே. அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரா கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில விஜய்? செய்யல. சரி, இனிமேலாவது செய்ய போகிறாரா? அதுவும் தெரியல. ஒரு நீதிமன்ற உத்தரவு அல்லது தீர்ப்பு வந்த பிறகுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் படங்கள்ல தெரிகிறார். படங்கள்லனா காட்சியா அவரை பார்க்க முடியுது. அது வரைக்கும் அவர் எங்க இருந்தார்? அப்ப நம்ம கைது பண்ணிடுவாங்க என்ற பயத்துல அவர் பதுங்கி இருந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியில உண்மை இல்லை. நம்ம எப்படி இருக்கும்? கைது ஆனால் என்ன? திரு நிர்மல்குமாரோ திரு ஆனந்தோ கைதாவதில் ஏன் அவர்கள் ஒரு தயக்கம் காட்டுறாங்க? என்ன நடந்து விட போகிறது? ஜெயிலுக்கு போங்கலாம் என்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்தது. அந்த கேள்விகளை நியாயம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வருகின்ற பொழுது, நான் முன்பு சொன்னது போல சட்டசபையில இது குறித்து ஒரு விவாதம் நடக்கின்ற பொழுது, அதிமுக அது குறித்து பேசுகின்ற பொழுது விஜய் என்ன செய்தார்? விஜய் தரப்பு என்ன செய்கிறது? முக்கிய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? அப்போ கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது என்பது இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. குழப்பம்னா என்ன? 3 முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா வியூக வகுப்பாளராக கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அப்புறம் பொதுச் செயலாளர். இந்த ஆர்டர் நான் மாற்றி சொல்றேன், எப்படி வேணா கூட இருக்கலாம். அப்புறம் 3 பேர் இங்க முக்கியமான இருக்காங்க. கட்சியை பொறுத்தளவுல அந்த கட்சியை மன்றமாக இருந்த ஒன்றை கட்சியாக கொண்டு வந்து அந்த நிர்வாகிகள்ல நியமிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல முக்கியமாக பங்காற்றியவர் பொதுச் செயலாளர் ஆனந்த். இடையில ஜாயின் பண்ணவர், வியூகங்களை கொடுப்பதற்காக ஜாயின் பண்ணவர் ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அவர் இங்க வராரு. ஏற்கனவே கட்சி தொடக்கம் முதல், அதாவது கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே என்னென்ன செய்யணும், என்னென்ன பேசணும், அந்த மாநாடு விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் இப்போது வரைக்கும் பங்காற்றி கொண்டிருப்பவராக திரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். எனவே இந்த 3 பேர் இப்போது சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் அல்லது கருத்து முரண்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதை எப்படி கையாளணும், விஜய் எப்படி டைரக்ட் பண்ணணும், அல்லது விஜய் என்ன மாதிரியான முடிவுகளை அறிவிக்கணும், என்ன சொல்லணுங்கிறதுலே திரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பாதையை எடுக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்றது ஒண்ணா இருக்குது, பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்த் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா 3 சரியா வரல. அப்ப எந்த முடிவை நோக்கி விஜய்? இதுதான் அந்த காலதாமதம். ஒரு அறிக்கை வெளியிடணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றதுல நிறைய முரண்பாடு இருக்கு. அப்போ அரசியலை பொறுத்த அளவுல எதிர்வினை அப்படிங்கிறது இமிடியேட்டா இருக்கும். இமிடியேட்டான அவசரப்பட்டு சொல்லணுங்கிறது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு பதில் வினை அப்படிங்கிறது அரசியல ரொம்ப முக்கியம். நீங்க சர்வசாதாரணமா உட்கார்ந்து தூங்கி எந்திரிச்சு நாளை காலைல பாத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் நடக்காது. ரொம்ப முக்கியம் இமிடியேட் ரியாக்ஷன். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. நீங்க சொல்றது ரைட்டு தப்புங்கிறது அது வேற விஷயம். எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள், எதிரணியில் இருக்கக்கூடிய உங்க கருத்து விமர்சனம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டு எடுப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனா நீங்க எதிர்வினை ஆற்றுவதிலே ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சனை உள்ள போயிட்டே இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க தான் அடுத்த 2026 மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளராக விஜய், எங்களுக்கு கூட வர்றவங்க வரலாம், ஆனா எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த களத்துல என்னவா இருக்கிறீங்க, இந்த களத்துல எப்படி எதிர்வினை ஆச்சு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஓடி ஒழியக்கூடியவளா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு இப்போ வரைக்கும் ஒரு வலுவான ஒரு
எதிர்வினை உங்க கட்சியிலிருந்து வந்திருக்கிறதா? செய்தி தொடர்பாளர்கள் என்ன செய்யறாங்க? அப்ப அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? நீங்க ஆக்டிவா சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்காங்களா? நிறைய யூடியூப்ல வந்து பேசுனாங்கல்ல செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர். இப்போ அவங்களாம் எங்க போனாங்க? அவங்க ஏன் பேசல? என்ன தடை அவர்களுக்கு இருக்கிறது? அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப அவங்களாக இயங்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு தடை கட்சி மேல் மட்டத்திலிருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீங்க ஆக்டிவா இருக்கணும். நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி பதில் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு காரணமாக நீங்கள் இருக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் நீங்க யாருமே இல்லாம எப்போதாவது எக்ஸ்தளத்துல வந்து சில கருத்துக்களை பதிவிடுறது அல்லது சில நிர்வாகிகள் வெவ்வேறு பேர்களில் வந்து கருத்துக்களை பதிவிடுறதெல்லாம் இது வந்து அரசியலுக்கு உதவுமா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எனவே தாவேக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியல்ல ஒரு புதிய வரவாக இருக்கிறது. அவர்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அதை மக்கள் ஏற்கலாம், தவிர்க்கலாம், வரவேற்கலாம், என்னவானாலும் ஆகலாம். அது வாக்கு செலுத்துகின்ற பொழுது 2026 தேர்தல் நடக்கின்ற பொழுது வாக்கு எண்ணப்படுகின்ற பொழுதுதான் அது நமக்கு தெரியும். ஆனால் அதுவரை நீங்கள் என்ன எதிர்வினையோடு செயல்படுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து விஜய் இது போன்ற மௌனத்தை கடைபிடித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக தாவேக அவருடைய ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாவதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. எனவே அவர் அந்த வீடியோல சொன்னார்ல, நாங்க வந்து இது பண்ணிட மாட்டோம், அப்படி பயந்துட மாட்டோம், இதை விட ரொம்ப வீச்சா எழுந்து வருவோம்லாம் சொன்னார்ல, அது சொன்னதோட அப்படி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சி மாநாட்டுக்கு அப்புறம் பாருங்க எப்படி மாநாடு முடிஞ்சோன்னு பார்த்தோன்னா ஒரு அமைதி நிலவு, சுற்றுப்பயணத்துல பாருங்க சொல்றது. அப்புறம் ஆரம்பிச்சாங்க ஒரு சம்பவம் நடக்குது, பொறுங்க, இது இனிமேல் பாருங்க. இப்படி அந்த இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளி வந்து ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. அரசியல் களம் என்பது வேறு மாதிரியானது. அதில் இறங்கி வேலை செய்கின்ற பொழுது, இன்னும் தேர்தல் நெருங்க வேலை செய்கின்ற பொழுது, இன்னும் நீங்கள் ஒரு புதிய சக்தியாக, ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய சக்தியாக நீங்கள் பார்க்கப்படுவதால் உங்களுக்கு இன்னும் நெருக்கடிகள் நிறைய வரும். ஆனால் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ள நீங்க வராவிட்டால் நீங்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் என்று அரசியல் விமர்சகருடைய பார்வையாக இருக்கிறது. பிரச்சனை தான். நீங்க மையமா எதற்காக நீங்க காலையில 6 மணிக்கு இந்த மாநாடு தர மறுபடியும் திறந்து விட்டு இந்த விஷயத்தை பண்றீங்க? சொல்ற கதைகள் பில்டப்லாம் நினைக்கிறீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து திமுக மாநாடு எப்படி கத்துக்கங்க. தயவு செய்து திமுக மாநாடு நீங்க போய் கத்துக்கங்க. திமுக மாநாடுல என்ன விமர்சனம் வரும்னா, சாப்பாடு வேஸ்டா போச்சுப்பா, தண்ணி பாட்டில் வேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா, இப்படி வரும். நிறைய இருக்குப்பா, என்னப்பா சாப்பாடெல்லாம் கீழே கொட்டுறாங்க, இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டதை தவிர மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணி இல்லாம மக்கள் வந்து செத்து போனாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. இதை நீங்க பாடமே கத்துக்காம எங்கள்கிட்ட வந்து கத்துங்க சார். இன்னும் சொல்ல போனா நல்ல சாப்பாடு போடுறாங்க, என்னப்பா நீங்க மட்டன் போடுறீங்க, சிக்கன் போடுறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்க, இந்த மாதிரியான கூட்டங்கள்ல அந்த மாதிரி விமர்சனம் வரும். அதுல வந்து ஏன்னா கொடுக்குற பில்டப்புக்கும் நடக்கின்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக அங்கே அனுபவம் இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டே இருப்பதால் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்வையில் தவறு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. பார்ப்போம் என்ன செய்ய போகிறார்கள்.